அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு தாங்க. வருகிற பிப்ரவரி 13 மாசி 1 அன்றைய தினம் நம்ம தவற விடவே கூடாது. வருடத்திற்கு 4 நாட்கள் மட்டும்தான் நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் உடனே நமக்கு கிடைக்கும். அது என்ன நாள்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வருடத்தில் 4 நாட்கள் தான் வரும். அது எந்தெந்த நாள்னா வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, அடுத்ததாக மாசி 1. மாசி 1 பார்த்திங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி வருதுங்க. ஸோ அன்றைய தினம் நம்ம வீட்லேயும் கோவிலுக்கு சென்று குறிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாசி 1 பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்றது தனி சிறப்புங்க. நம்ம பெருமாளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயந்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும். அதாவது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்பாங்க, ஆனால் அது வெற்றியே அடையாது. இது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அந்த எக்ஸாமில் 1 மார்க்கில் போயிடும், இல்லை வேலைக்கிட்ட போயிட்டு அது வேலை நமக்கு கிடைக்காம போயிடும், கவர்மெண்ட் ஜாப்பு இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக கூட இருக்கட்டும். ஸோ அப்படி அதுவும் இல்லைன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள், திருமண தடை, திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நாள் நெருங்குற நேரத்தில் எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் அது ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை கேன்சல் ஆகிடும். இல்லை கடன் பிரச்சனை, கடன் கொடுத்துக்கிட்டே இருக்குமே தவிர எங்களால் அந்த கடனை அடைக்கவே முடியல, இல்லை குழந்தையின்மை, இப்படி ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஆனால் குழந்தை தங்காது. இதுமாதிரி நிறைய விஷயங்கள், எந்த விஷயமானா இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். பெருமாள் கோயிலுக்கு சென்று செய்யணுங்க. அதை என்ன இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள், விளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மணி சேவிங் ஏன் போடுறதே இல்லைன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நம்ம சேவிங் பண்ணால் தான் நம்ம போடணும் இல்லைங்களா. ஸோ நான் இப்போ ஜிஆர்டியில் கோல்டு சீட்டு முடிச்சிட்டேன். இந்த மந்த்து லாஸ்ட்டில் அப்படின்னா மார்ச்சில் பார்த்திங்கன்னா நான் ஜுவல் வாங்குவேன். அப்படி வாங்கும் போது நான் என்ன சேவிங் பண்ணேன், எவ்வளோ சேவிங் பண்ணேன், எப்படி அந்த ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணுறன்றதை அந்த பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக தான். நம்ம வீட்டில் பூஜை அறையில் பெருமாள் படம் இருக்குது, தாயாரோடு இருக்கிற படம் இருக்குது. அப்படி இல்லைங்க, பெருமாள் மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னா தாயார் மட்டும் தான் இருக்காங்கன்னா பிரச்சனையே இல்லை. அன்றைய தினம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் எளிமையான பூஜை செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி செய்யுங்க. பிரசாதமாக எப்போவுமே பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பால் பாயாசம் ஏதாவது ஒரு, ஏன்னா வெள்ளிக்கிழமை இல்லையா. ஸோ வெள்ளிக்கிழமைனாலே வெண்மை நிற பொருள் சுக்கிரனோட ஆதிக்கம் நிறைந்தது. ஸோ அன்றைய தினம் பால் பாயாசம், வெண்மை நிற பால் பாயாசம் செஞ்சு நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்குன்னா, இப்போ ஒரு சில கோவிலில் கொடி மரத்தோடு இருக்கும். இப்போது லாஸ்ட் டைம் நான் போட்டிருக்கும் போது கார்த்திகை 1க்கு ஷார்ட் போட்டேன். அப்போது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கொடிமரம் இல்லை, எங்கள் ஊரில் பெருமாள் கோயில் இருக்குது, ஆனால் கொடிமரம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோயிலில் தானே பூஜை பண்ணணும், அதாவது நம்மளுடைய பூஜையை செய்யணும், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கொடிமரமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யலாம். ஸோ தவறு கிடையாது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைங்கன்னா, ஆக மொத்தத்தில் பெருமாள் கோயிலில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. 100% பலன் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட வரம் உடனே கிடைக்கும். அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரத்துக்குள்ளே கிடைக்கும். இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் நேரம் என்னன்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அதிகாலை 1:30 மணி, அதாவது இரவு 1:30 மணிலிருந்து காலை 10:30 வரைக்கும் இருக்குங்க. அதாவது ராகு காலம் 10:30-12 இல்லையா, அந்த 10:30 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 10:30க்குள்ளே கண்டிப்பாக பெருமாள் கோயில் திறந்து தான் இருக்கும். நம்ம ஒரு 7 மணிக்கு போனால் கூட இந்த 10:30க்குள்ளே இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு வந்துடலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசில் நினச்சிக்கோங்க. அதில் 100% நமக்கு வெற்றி கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு சென்று 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு தாயாரையும் பெருமாளையும் மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிக்கிட்டே கொடிமரத்துலேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டு 27 முறை வலம் வரணும். கொடிமரத்துலேருந்து ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தது கொடிமரத்துக்கிட்ட வரணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், கொடிமரம் இல்லாத கோவில்னால் நம்ம கண்டிப்பாக அந்த சுவாமி கருவறைக்கு நேராக அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 27 முறை வலம் வாங்க. அப்படி வலம் வரும்போது நம்ம அந்த எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்றதுனால ஒரு சில பேர் ஞாபகமாக கைவிரலே எண்ணுவோம். ஆனாலும் கொஞ்சமாக மல்லிகை பூ அன்றைய தினம் கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் மல்லிகை பூவை நம்ம அந்த கொடிமரத்துக்கு கீழே வச்சிடலாம்.
அப்படி கொடிமரத்துக்கு கீழே வைக்க விட மாட்டாங்கன்னா அங்கேயே ஓரமாக கால் படாத இடத்துல அந்த மல்லிகைப்பூவை நம்ம வந்து வச்சிடலாம். இப்படி 27 பூக்கள் நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே வந்துட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிவிட்டு பூஜை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலுமே அந்த வேண்டுதல் 100% நிறைவேறும். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் வாழ்க்கையில் எனக்கு இது நடக்கவே நடக்காது அப்படின்னா கூட அந்த வேண்டுதல் அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறும். இது 100% பலன் கண்ட உண்மைங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் செய்யணும். எப்போவுமே கோவிலுக்கு நம்ம போகணும்னா ஏதாவது பிரசாதம் வாங்கிட்டு போகணும் இல்லைங்களா? இந்த முறை வெள்ளிக்கிழமை வரதுனால சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த நாள். ஸோ இந்த முறை நீங்கள் வெண்மை நிற பொருள், அதாவது கற்கண்டு இருக்குது இல்லையா, டைமண்ட் கற்கண்டு வாங்கி ஒரு 100 200 இல்லை உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்கி பெருமாள் கோயிலில் ஐயர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. சுவாமி பாதத்தில் வச்சுருங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. இல்லைங்க ஒரு சில கோயிலில் வந்து வாங்க மாட்டுறாங்க பெருமாள் கோயிலில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை பவுல்லே ஓப்பனாக இருக்க மாதிரி இந்த பிரசாதம் கொடுப்பாங்களே அந்த தட்டில் வந்து கொட்டி நீங்கள் கருடாழ்வார் முன்னாடி வச்சிட்டிங்கன்னா கோயிலுக்கு வரவங்க அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த தடவை தவறவே விடாதீங்க. வெள்ளிக்கிழமை வர்றது தனி சிறப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய ஆன்மீகம் தொடர்பான வீடியோ மட்டும் இல்லை, இனிமேல் மணி சேவிங்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரா ஷாப்பிங் என்னுடைய ஓன் ஷாப் தாங்க. ஆரா ஷாப்பிங் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பிராஸ் கலெக்ஷன், அப்புறம் மூலிகை சாம்பிராணி, தசாங்கம் கப் சாம்பிராணி, வலம்புரி சங்கு, இன்னும் வந்து நிறைய பொருட்கள் அந்த நம்பரில் போய் கேட்லாக் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே மிக குறைந்த விலையில், மலிவான விலையில் உங்களுக்கு வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு நீங்கள் காலும் பண்ணலாம், எனக்கு வந்து மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டேக் கேர், பை. வாழ்க வளமுடன் நலமுடன்.